லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஸ்வேதா கழுத்துல இருந்த தாலி காணாம போயிடுச்சு. மேடிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மாளிகைபுரத்து அம்மன் இன்னும் பயத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. உங்க மனசுல ஏதாவது குழப்பம் இருந்தா அதை என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச தீர்வு சொல்றேன். இல்ல சார், என்னோட ஹஸ்பண்ட் மேடி தலையில அடிபட்டு சுயநினைவு இல்லாம உயிருக்கு போராடுற நிலைமையில வைத்தியசாலையில இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரண காரியத்தை அந்த மணிகண்டன் வச்சிருக்காரு. உங்களை காப்பாத்த சரியான நேரத்துல என்ன அனுப்புன அந்த ஐயப்பன் உங்க மேடியையும் கண்டிப்பா காப்பாத்துவாரு. நம்பிக்கையோட இருங்க. அப்போ என் பொண்ணு கழுத்துல தாலி கூட இல்லாம தான் அவ புருஷனை காப்பாத்த போராடிட்டு இருக்காளா? ஈஸ்வரா, என் பொண்ணு ரொம்ப பாவம். சின்ன வயசுல இருந்தே அவ அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. அம்மானு நான் ஒருத்தி இருந்தோம் என் பாசம் கிடைக்காம ஒரு அனாதை மாதிரி வளர்ந்தா. கல்யாணம் ஆனதும் அவளுக்கு என்கிட்ட கிடைக்காத பாசம் தன்னோட புருஷன்கிட்ட கிடைக்கும்னு எதிர்பார்த்தா. அவளோட கெட்ட நேரம் அதுவும் அவளுக்கு கிடைக்கல. இப்போ கழுத்துல இருந்த தாலியை முதல் கொண்டு தவற விட்டுட்டு புருஷன் உயிரை காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் சமந்தி, உங்க பொண்ண இத்தனை வருஷமா வளர்த்தது யாருன்னு தெரியுமா? கண்மணிதான். அப்போ கோவில் திருவிழால ஸ்வேதாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கடத்தி கொண்டு போனது கண்மணியா? கண்மணி உங்க பொண்ண உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்து வேலைக்காரி மாதிரி வளர்த்திருக்கா. ராசாத்தி அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இனி இவங்கள ஒருத்தர் உயிரோட இருந்தாலும் அது எனக்கும் என் அம்மாக்கும் ஆபத்தாயிடும். எல்லாரையும் உயிரோட கொளுத்திடுறதா சரி. நல்ல வேளை இப்ப வரைக்கும் யாரும் என்ன பார்க்கல. மெதுவா இந்த கதவை சாத்திடலாம். என்ன பழி வாங்கறதுக்காக கண்மணி என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சு என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடிட்டாளே. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா கதவை சாத்திட்டோம். யாரு வந்து இடிச்சாலும் கதவை திறக்க முடியாத மாதிரி தாப்பால் போட்டுட்டு ஓடிட வேண்டியதுதான். ஐயோ, ஏதோ ஒரு கார் வந்து நிக்குது. யாரு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. என்ன ஒரே வெளிச்சமா இருக்குது. இங்கதான் வந்து நிக்குது. ஐயோ, முதல்ல எஸ்கேப் ஆயிடணும். என்ன பாட்டி, கதவை வெளியே தாப்பா போட்டியா? இல்லடி, யாரோ கார்ல குடிலுக்கு வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சுடி. அதனால நான் கதவை தாப்பால் போடாம ஓடி வந்துட்டேன்டி. ஆள் வராங்களா? யாரு தெரியலையே. சரி வா, போய் என்னன்னு பாப்போம். வா வா. சார், என்னை காப்பாத்தி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சாமியே சரணமையப்பா. நான் கிளம்புறேம்மா. ஸ்வேதா எப்படி உயிரோட திரும்பி வந்தா? நல்ல வேளை, ஸ்வேதா உயிரோட திரும்பி வந்துட்டா.
பூமிகாவோட பிளான் எல்லாம் இனிமே நடக்காது. என்ன பூமிகா, ஸ்வேதாவை கடல்ல போட்டு சாகடிச்சிருவாங்கன்னு சொன்ன, ஸ்வேதா உயிரோட திரும்பி வந்துகிட்டு இருக்கறா. அதான் பாட்டி, எனக்கும் புரியல. பூமிகா, ஸ்வேதா வந்துட்டா இனிமே இந்த குடில எரிக்கிற பிளான்லாம் நமக்கு வேண்டாம். அதை அப்படியே விட்டுட. இனிமே நானே நினைச்சாலும் விட முடியாது பாட்டி. ஏண்டி? ராசாத்தி அம்மாவுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனி எல்லாரையுமே உயிரோட விடுறது நமக்கு தான் ஆபத்து. அதனால ஸ்வேதா மேடின்னு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஒட்டு மொத்தமா குடிலுக்கு தீ வச்சு கொன்னுட வேண்டியதான். ஐயோ, ஸ்வேதா, அம்மா, நீங்க ருத்ரகிரி மலையில இறந்து போயிட்டதா இவ்ளோ நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன். சாக கிடந்த என்ன அந்த ஈசனும் அங்கிருந்து சித்தரும் சேர்ந்து என்ன காப்பாத்திட்டாங்கம்மா. அப்புறம் ஏம்மா இவ்ளோ நாளா என்ன பார்க்க வரல? இதுதான் சரியான டைம். எல்லாரையும் கொளுத்திர வேண்டியதான். என்னால வர முடியாத சூழ்நிலைமா. என்னை காப்பாத்தின சித்தர் நான் கொஞ்ச காலம் காட்டிலேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல. இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. அம்மா, மேடிக்கு எனக்கு எல்லாம் தெரியும்மா. மேடியை குணப்படுத்தி உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸ்வேதா, உனக்கு ஏதோ ஆபத்துன்னு சம்மந்தி சொன்னாங்க, அது உண்மையா? ஆமா அத்தை, என்ன 2 பேரும் கடத்திட்டு போய் கொல்ல பார்த்தாங்க. யாரு ஸ்வேதா உன்னை கடத்தி கொல்ல பார்த்தது? தெரியல அத்தை. இத யாரு பண்ணாங்களோ அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நான் கும்பிடுற ஈசன் கண்டிப்பா அவங்கள தண்டிப்பாரு. பாட்டி, குடில் கதவை சாத்தியாச்சு. குடில சுத்தி உள்ள மேலன்னு எல்லா பக்கமும் பெட்ரோலை ஊத்திட்டேன். கொளுத்தி போட்டு போயிட்டே இருக்கலாம். பூமிகா, நான் சொல்றத கொஞ்சம் கேள. ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்துருக்குறாங்க. நாம வேணும்னா இந்த பிளானை 1 மாசம் தள்ளி வச்சுக்கலாமா? பாட்டி, இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்த, உன்னையும் குடிலுக்குள்ள வச்சு அவங்க கூடவே சேர்த்து எரிச்சிருவேன் பாட்டி. ஐயோ, நீ எரிச்சாலும் எரிச்சிருவ. நான் ஒன்னும் சொல்லல. உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. ஐயோ, ஐயோ, நெருப்பு! ஐயோ, ஐயோ, நெருப்பு 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 பிடிச்சிருக்கு. ஐயோ, மாமா, மேடி உடம்புக்கு உஷ்ணம் ஆகாதுமா. சீக்கிரம் வெளியில கொண்டு போகணும். ஈர துணி எடுத்துட்டு வா. ஐயோ,
அத்தை சம்மந்தி நான் போய் கதவு திறக்கிறேன். நம்ம மேடியை வெளியே கொண்டு போயிடலாம். ஐயா குடுமா என்னாச்சு ஸ்வேதா? என்ன திறக்க முடியலையா? இல்ல அத்தை. ஐயோ கடவுளே, இதுல இருந்து இவங்க எல்லாரும் எப்படியாவது தப்பிச்சிடணும். ஸ்வேதா நல்லா இழுத்து பாரு. இல்ல திறக்க முடியல. ஐயோ ஸ்வேதா அத்தை போய் மேடியை பாரு. போ, நான் கதவை திறக்க ட்ரை பண்றேன். போ. வைத்தியரையா மேடிக்கு என்னாச்சு? அம்மா மேடியோட உடம்பு ரொம்ப சூடாயிட்டு இருக்குமா. யாராவது கதவை திறங்களே. யாருக்கு போட்டது? யாராவது கதவை திறங்க. எல்லாரும் எனக்கு எதிராவா இருக்கீங்க. இன்னையோட உங்க கதை எல்லாம் முடிஞ்சது. கதவை திறங்களே. ஐயோ யாராவது காப்பாத்துங்க. ஓம் நமச்சிவாய. யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. ஐயோ யாரும் வேணும்னே பூட்டின மாதிரியே இருக்கு. கதவை திறங்க. கதவை திறக்க முடியலன்னா கதவை உடைச்சிருங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ ஈஸ்வரா, நீதான் எங்களெல்லாம் காப்பாத்தணும். அம்மா உஷ்ணம் அதிகமாயிட்டே இருக்கு. இவர் உயிருக்கு ஆபத்தாயிடும். வெளியில போகணும். சீக்கிரம் தூக்குங்கம்மா. புடிங்க. வாமா வாமா புடிமா புடிங்க சீக்கிரம். இனி கடவுளால கூட உங்களை காப்பாத்த முடியும். என்ன பூமிகா, மழை தூர்ற மாதிரி இருக்குது. பூமிகா, அந்த சாமிக்கே நீங்க செய்யறது பொறுக்காம மழை பெய்ய வச்சு அவங்கள காப்பாத்திட்டு பாரு. பாட்டி, இருக்கிற கோபத்துல உன்னை ஏதாவது பண்ணிட போறேன். பேசாம இரு. ஏய் எப்படியோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். மேடிக்கு எதுவும் ஆகல. வைத்தியரையா என்ன இது? மேடிக்கு என்னாச்சு? மேடி உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேம்மா. ஐயோ ஏதாவது பண்ணுங்க வைத்தியரையா. ஸ்வேதா கொஞ்சம் தள்ளி நில்லு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல வைத்தியரையா. நெருப்பு மேடியோட உடல்ல மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு. மேடி உடல் வேகமா குணமாயிட்டு வருது. மேடி சீக்கிரமாவே கண்ணு முடிச்சிருவாரு. அம்மா
நிஜமா தான் சொல்றியா? ஆமா ஸ்வேதா, மேடி சீக்கிரமே கண்ணு முடிச்சிருவாரு. மேடி, பூமிகா, நீயும் உங்க அம்மாவும் சும்மா இருந்திருந்தா கூட மேடி இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு தான் கண்ணு முழிச்சிருப்பான். நீங்க தீய வச்சு 3 நாள் கழிச்சு கண்ணு முழிக்க வேண்டியவன ஒரே நாள்ல எழுப்பிட்டீங்க. நீங்க நல்லா இருப்பீங்கடி. அப்பா, மேடி, ஸ்வேதா, என்னை மன்னிச்சிரு ஸ்வேதா. நான் இவ்வளவு நாளா உன்னை புரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன் ஸ்வேதா. மேடி, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல ஸ்வேதா, நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. ஆனா நான் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா இருந்துட்டேன் ஸ்வேதா. ஐயோ மேடி, நீ பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து ஸ்வேதாவை இனிமே சந்தோஷமா பாத்துக்கோடா. ஸ்வேதா கழுத்துல தாலிய கட்டி அவளை திரும்ப கல்யாணம் பண்ணி சடங்கையெல்லாம் முடிச்சு உன் தப்பையெல்லாம் சரி பண்ணிக்கோ. என் பொண்ணு வாழ்க்கையில இருந்த கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு. ரொம்ப நன்றி ஈஸ்வரா. ஏய் ஸ்வேதா, சந்தோஷமாவா இருக்க? உன்னையும் இந்த குடும்பத்தையும் சந்தோஷமா இருக்க நான் விட மாட்டேன்டி. உங்களை நான் அழிச்சே தீருவேன். வைத்தியரையா, என் பையனை நான் எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? இப்பவே உங்க பையனை கையோட கூட்டிட்டு போலாமா? ரொம்ப சந்தோஷம். ஏய், ஷோ, ச்சே. பாப்பா. ஏய், என்னடி வீட்ல இருக்கிற எல்லா ரூம் சாவி வச்சிருக்க? மெயின் டோர்ல இருந்து இந்த டோர் வரைக்கும் எல்லா கீயும் உங்ககிட்ட இருக்கு. எப்படி? அதெல்லாம் முன்னேற்பாடா எல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கோம் பாட்டி. ஷோ, மழையில நனைஞ்சது உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்குதே. ஏ பூமிகா, வா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம். யாரு இந்த நேரத்துல? மேடிக்கு குணமாயிடுச்சா? ஆமா ராகினி, வைத்தியர் நல்ல விதமா வைத்தியம் பண்ணி மேடிய காப்பாத்திட்டாரு. என்னால இதை நம்பவே முடியல அத்தை. நிஜமாவே சித்த வைத்தியம் பெருசுதான் இல்ல? இப்பவாவது நம்பினியே. சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க. சமந்தி, உள்ள வாங்க. வா. வா, உட்காரு. உட்காருங்க. என்ன எல்லாரும் முகத்திலயும் ஏதோ கரியா இருக்கு, என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை ராகினி. பூமிகா, என்ன? இல்ல, கண்மணியை எங்கடி அனுப்பியிருக்க? நேரம் வரும்போது உனக்கு தானா தெரியும். நேரம் வரும்போது தானா தெரியுமா? என்ன இவ புதிர்லாம் போடுறா? சரி சரி, இப்ப நம்ம பண்ண எல்லா விஷயமும் ராசாத்தி, ஸ்வேதா, அப்புறம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல. இனிமே நம்ம என்னடி பண்ண போறோம்? என்ன தெரிஞ்சிருக்கோம்?
அதெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. நீ சும்மா இரு. இல்ல பூமிகா, ஸ்வேதாவ கண்மணி தான் கடத்தி வளர்த்தான்னு ராசாத்திக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்ல. பாட்டி, அம்மா வர வரைக்கும் இங்க ஒரு ரிஃப்ளெக்ஷனும் இருக்காது. ஆஹா. அதனால ராசாத்தி அம்மா நம்ம கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. அப்படியே ஏதாவது கேட்டா கூட அத நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் தான் இந்த வீட்டு மருமக. அடி பாவி, இதுக்கு தான் கண்மணி வீட்டுக்கு வராம இருக்காளா? இதுக்காகவும். இதுக்காகவும்னா அப்போ வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? அது நேரம் வரும்போது சொல்றேன். இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு போய் கேப்போம். வா. இதுதான் நடந்தது. அப்போ எல்லாரும் உயிர் பழிச்சு வந்திருக்கீங்கல்ல? ஆமா ராகினி. ஆமா, கண்மணி பூமிகாலாம் எங்க? கண்மணி அம்மா நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் பூமிகாவும் அவ பாட்டியும் வந்திருப்பாங்க போல. எல்லாரும் மாடியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அத்தை. ஏ பூமிகா, நீ கில்லாடி தாண்டி. குடில்ல எல்லாரும் செத்தா நம்ம மேல டவுட் வந்துடக்கூடாதுன்னு கண்மணிய நீ முன்னாடியே வீட்டுக்கு அனுப்பி வச்சு அந்த ராகினியை நம்ப வச்சிருக்கல்ல? சம்மந்தி, ஆ, காலையில கோவில்ல வச்சு ஸ்வேதாக்கு மேடி தாலி கட்டுற சடங்கு நடத்திடலாம். ஆ, பண்ணிரலாம்.